அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தாலே ஏத்து. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. அருட்பெரும் ஜோதி அருள் திரு வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் 88. மாநிகர் பைசர் கிம்புருடர் இரட்சகர்கள் மதித்து வர மேற்கும் பதம் என்ற ஒரு அற்புதமான பாடலை வள்ளல் பெருமான் பாடுகிறார். இதனுடைய உரை விளக்கம்: இவர்களும் சூக்கும வடிவனராய் இருந்து கொண்டு நல்லவர்களுக்கு நன்மை செய்து தீயவர்களுக்கு தீமை செய்தும் இருப்பார்கள். இவர்களின் தோற்றமே பெரும் வடிவமாக இருக்கும், காற்றுருவாக அலையும், அதிக ஆற்றல் கொண்டு செயல்புரியும், கோர தோற்றமும் விபரீத வடிவமும் கொண்டிருத்தல் பைசர் நிலை. கிம்புருடர் கிண்ணனர் இசை விரும்பி இச்சை வயப்பட்டு திரிவார். இரட்சகர்கள்தான் நலம் புரியும் நல்ல ஆவி வடிவனர். இவர்களின் மாறுபாடானவர் இரட்சகர். நல்லோருக்கும் அல்லோருக்கும் துன்பமே விளைவிப்பார்கள். இது போன்ற வடிவங்கள் எல்லாம் வேண்டி வர கொடுத்து செயல்புரிய உதவி கொண்டிருப்பது நம் ஜோதி பதமே ஆகும். இவர்கள் எல்லாம் பெரிதும் மதிப்பதோ அவமதிப்பதோ செய்யாது அருள் நாட்டத்தோடு அகநாடி சத்விசாரத்தில் சென்று அருட்பெரும் ஜோதி பதத்தை கண்டு கலந்து வாழும் நிலை பெற்று விட்டால் பெற வரும் பேறு பெறலாம். அப்போது இவர்கள் எல்லாம் கூட நம் நட்பை நாடி வந்து நலமே செய்து செல்வார். இவர்களினுடைய உறவு நமக்கு தேவையில்லை. ஆனால் அவர்களுக்கு உண்மையை உணர்த்தி நம் சுத்த நெருக்கி திருப்ப வேண்டியது நம் கடமை. திருவருளால் அவர்களை புதிய தூல பிறவிக்கு வர பண்ணுவதே ஆண்டவருடைய ஆணை என்று வள்ளல் பெருமான் சொல்வதாக சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான கருத்து. மாநிருகர் பைசர் கிம்புருடர் இரட்சகர்கள் மதித்து வர மேற்கும் பதம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய இந்த திருவடி புகழ்ச்சி 88வது பாடல் நமக்கு சில உண்மைகளை சொல்லுது. நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் நல்லவர்களுக்கு நன்மை செய்து தீயவர்களுக்கு தீமை செய்திருக்கும் இருப்பவர்கள் எல்லாம் அடையாளம் கண்டு காற்றுருவாக அலையும், அதிக ஆற்றல் கொண்ட செயல்புரியும், கோர தோற்றமும் விபரீத வடிவமும் கொண்டிருத்தல் பைசர் நிலை. கிம்புருடர் கிண்ணனர் இசை விரும்பி இச்சை வயப்பட்டு திரிபவர். இரட்சகர்கள்தான் நலம் புரியும் நல்ல ஆவி வடிவனர் அப்படின்னு சொல்றார். யாட்சகர்கள் இரட்சகர்கள் ரெண்டு வித்தியாசம் இருக்கு, நம்ம குழப்பிக்க கூடாது. அதாவது யாட்சகர்கள் தான் நன்மை புரிவார்கள், இரட்சகர்கள் துன்பத்தையும் கொடுத்து எல்லாத்துலேயும் அதில் இன்பம் காணுவார்கள். இப்போ நம்ம மனித மனம் இருக்கு பாருங்க, சில பேருக்கு அடுத்தவர்களை துன்புறுத்தி அவர்கள் துன்பப்படுவதை கண்டு ரசிப்பார்கள். அது என்ன ஜென்மங்களா தெரியல. அதெல்லாம் அடுத்தவர் துன்ப வயப்படுவது, அடுத்தவரை மட்டம் தட்டுவது, அடுத்தவர்களை தன்னை விட கீழானவர்கள் என்று எண்ணக்கூடிய அந்த கொடூர புத்தி இருக்கு பார். நான் தான் எல்லாம் நான் என்று ஆங்காரத்தோடு பேசக்கூடிய மனிதர் பிறவி இருக்கிறாங்க பாருங்க. இவங்கெல்லாம் கொடுமையிலும் ஈன பிறவிகள். இந்த ஈன பிறவிகள் தன்னை அகவழியிலே மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார் வள்ளல் பெருமான். அங்கதான் கருணை இருக்கு, தயவு இருக்கு. எல்லாரும் இந்த மண்ணில் பிறக்கிறவந்த எல்லாரும் நல்லவர்கள் தான். சந்தர்ப்ப சூழ்நிலை, பிறர் மனம் தூண்டுதல்,
அந்த என்ன தீய வினை பதிவுகளுடைய சகவாசம், தீயவர்களுடைய சகவாசம் அதிகமாக அவர்களிடத்தில் இருப்பதினால தான் இது மாதிரியான புத்தி வருது. அதை தான் சொல்றார். மா நிருகர் பைசர் கிம்புருடர் ரட்சகர் மதித்து வர மேற்கும் பதம். அப்போ நல்ல நிலையிலே வரணும். அப்போ வரணும்னா எங்கே போகணும்? நம்மளுடைய அருட்பெரும் ஜோதி பதத்தை சரணடையணும், சன்மார்க்கத்தை சரணடைய வேண்டும். அதான் சன்மார்க்கத்தை சரணடைந்தால்தான் உண்மையான ஜீவகாருண்யம் இருக்கும். ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகள்ன்ற சாப்பாடு போடுறோம், நல்ல அருமையான சாப்பாடு போடுற போது அது உண்மையா இருக்கும். அக சுத்தத்தோடு ஒருவன் உணவை பரிமாறுகிறானோ, மது அருந்திட்டோ விலை மாதுகளோட உடலுறவு வைத்து கொண்டிருக்கிறவனோ, அடுத்தவர்களிருந்த பணத்தை வாங்கி சாப்பாடு போடுறான் பாரு சில முட்டாள்கள். அவன் அகபக்தியோடு போனால் அவன் புண்ணியவனாக இருப்பான். பெருமைக்கு பேர் போனவனாக பெருமைக்காக செய்கிறவன் ஒரு நாளும் அவன் செய்யக்கூடிய ஜீவகாரின்னு உருப்படாது. நம்மளே நான் நார்மலாக நானே பார்க்குறேன், நிறைய விஷயங்கள் பார்க்கிற போது இது தெரியுது. அதுதான் வள்ளல் பெருமான் இதையெல்லாம் சுத்த நெருக்கி திருப்ப வேண்டியது நம்ம கடமை. இந்த பஞ்சமா பாதகங்கள் செய்தவராயின் பகுத்தறிவால் அஞ்சி அஞ்சி சஞ்சலத்தில் ஆழ்ந்துள்ள முருக்கத்தோடு சன்மார்க்க நிலைகாண துடித்து நின்றால் அன்புடன் உமையும் ஏற்போம், அறிவு நிலை அறிவிப்போம், துஞ்சாமல் நாடுவருக்கு எம் கடமை ஆக்கி கொண்டோன்னு வேதாத்திரி மகரிஷி பாடுறார். பஞ்சமா பாதங்கள் கொலை கற்பழிப்பு என்று சொல்லக்கூடிய அந்த பஞ்சமா பாதகங்கள் செயல். அந்த பஞ்ச பாதகங்கள் பொய் பேசுவது, களவு செய்வது, பிறர் பெண்களினுடைய கற்பை சூறையாடுவது, புலனின்பத்திலே இருப்பது, ஒரு ஆணுக்கு ஒரு பெண் என்பதை விட்டு ஒரு ஆணுக்கு 10 பெண் 10 ஆணுக்கு 10 பெண் என்று நாய் காதல் மாதிரி அலையறாங்க பாருங்க இந்த காலகட்டத்தில் இளைஞர்கள். அப்படியெல்லாம் வாழாம உண்மையான நெறியோடு, யோக நெறியோடு, அக நெறியோடு மனிதர்கள் வாழ வேண்டும் என்பதுதான் வள்ளல் பெருமானுடைய எண்ணம். அதனால்தான் திருவருளால் அவர்கள் புதிய தூள பிறவிக்கு வர பண்ணுவது ஆண்டவருடைய துணை. இறைவனுடைய துணை எப்போது ஏற்படும்? அதாவது மானங்கட்டவன் தான் ஊருக்கு பெரிய மனுஷன்னு கண்ணதாசன் சொல்லுவார். அப்போ இந்த பஞ்சமா பாதங்கள் பொய் களவு சூது கற்பழிப்பு இது மாதிரியான பாதங்களை செஞ்சு அவனுக்குள்ள அறிவு இருக்கு, இறைவா என்னை இதிலிருந்து காப்பாற்ற, அவர்களுக்கு அறிவு நிலையை அறிவித்து உண்மை நிலையை காட்ட வேண்டும் இன்னும் வேதாத்திரி மகரிஷி சொல்றார். அதை தான் நம்ம சாமி வள்ளல் பெருமான் அவர்கள் எல்லோருக்கும் எல்லா நாணங்களையும் கொடுக்கணும். அவன் போகிறது புற இன்பத்தில் போயிட்டு இருக்கிறவனா கூப்பிட்டு வந்து அக இன்பத்தை காட்டி, நிறைய பேருக்கு இறைவன் துன்பத்தை நிறைய கொடுக்குறான். அப்போ கூட அவன் திருந்துறானா? திருந்தலை. மது அருந்துவதற்கும் மங்கையை சூதாடுவதற்கும் முறையற்ற பால் கவர்ச்சியிலோ உலக எனக்கே புகழ், நான் தான் ஹீரோ, எங்கே போனாலும் வாழ்வா இருந்தாலும் சாவா இருந்தாலும் நானே கதாநாயகனாக இருக்கணும்னு நினைக்கிறான் பாருங்க. அந்த பாவிகளுக்கு தான் சொல்றார் வள்ளல் பெருமான், அதெல்லாம் போகாதையா, நீ பிறவி பயனை பிறந்ததற்கான அர்த்தமே இல்லாமல் போயிடும் என்ற செய்தியை சொல்லக்கூடிய பாடல் என்று சொல்லி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து, இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன், எம் கோவே துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா நெறி குவலயமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், யோகிகள், ஜீவமுக்தர்களுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்திலே கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன்.
நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.